ஹலோ பசங்களா. ஸோ கொஷின் ஆஃப் த டே சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமான ஒரு கொஷின் ஆஃப் த டேவை நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நோட்ஸ் வேணும்னா மறக்காம இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே மேம், இது என்ன அங்கங்க கேப் எல்லாம் விட்டுருக்கு, என்னதான் இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன்ஸ்ல நம்ம எப்படி பார்ட்டிகல்ஸை ஃபில் பண்றதுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்றேன். என்ன அப்படிங்கறத பாருங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு பார்ட்டிகலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னா எனக்கு அது ஹீலியம் நியூக்ளியஸ். அதுக்கு அடுத்து நீங்க புரோட்டான ஞாபகம் வச்சுக்கணும், தட் இஸ் a 1H1. அதுக்கப்புறம் நீங்க நியூட்ரான ஞாபகம் வச்சுக்கணும், தட் இஸ் a 0N1. தென் நீங்க டியூட்ரான ஞாபகம் வச்சுக்கணும், தட் இஸ் a 1H2. ஓகேங்களா? தென் காமாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இதுல எந்த நம்பர்ஸுமே இருக்காது. ஸோ சிம்பிளி இது காமான்னு சொல்லி தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் நீங்க பீட்டா பார்ட்டிகலை ஞாபகம் வச்சுக்கணும், திஸ் இஸ் -1 E and 0. இதுதான். இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ஸை ஈஸியா நீங்க பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணலாங்கிறதா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, பேலன்ஸ் பண்ண ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டேஷ் எனக்கு கொடுத்தாச்சு. ஸோ 10, இங்க 13, இங்க 1. ஸோ இந்த பக்கம் 10 இருக்கு, இந்த பக்கம் 14 இருக்கு. அப்ப எவ்வளவு மிஸ் ஆகுது என்னுடைய மாஸ் நம்பர்ல? என் மாஸ் நம்பர்ல எனக்கு 4 மிஸ் ஆகுது. ஓகே, அட்டாமிக் நம்பருக்கு வாங்க. இது 5, இது 6 பிளஸ் 1 7. ஸோ இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 7. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 2 எனக்கு மிஸ் ஆகுது. அப்போ இங்கனக்குள்ள இந்த மிஸ்ஸிங் 2 போட்டுட்டேன்னா, ஸோ மாஸ் நம்பர் 4 ஆவும் என்னுடைய அட்டாமிக் நம்பர் 2 ஆவும் இருக்கிறது யாரு? ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் ஹீலியம் நியூக்ளியஸ் தான். ஸோ நீங்க இந்த பார்ட்டிகல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா கடன்னு எல்லா ஈக்குவேஷன்ஸையும் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம் பசங்களா. ஸோ நான் நெக்ஸ்ட் ஒன்னுக்கு போறேன். நெக்ஸ்ட் ஒன்ல ஆட் அப் பண்றேன். ஸோ 9 பிளஸ் 4 எனக்கு 13 இருக்கும். ஓகே, 13ல எனக்கு 12 கிடைச்சிருச்சு. பேலன்ஸ் 1 மட்டும் தான் மிஸ் ஆகுது. மாஸ் நம்பர்ல 1 போட்டுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, 4 plus 2 6. ஓகே, 6 அப்படியே எனக்கு இருக்கு. இங்க எனக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா 6 6 6 பேலன்ஸ் ஆயிருச்சு. அப்ப அட்டாமிக் நம்பர்ல யாருமே இல்ல. இது எந்த பார்ட்டிகல்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திஸ் இஸ் a நியூட்ரான். சோ இங்கனக்குள்ள இருந்த என் ரியாக்ஷனோட நேம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்பா நியூட்ரான் ரியாக்ஷன். அப்போ இங்க இருந்த பார்ட்டிகளோட ரியாக்ஷன் என்னன்னு பாருங்க. பார்ட்டிகல் என்னென்ன பார்ட்டிகல் இருக்கு? ஒரு ஆல்பா பார்ட்டிகல் இருக்கு, 1H1ங்கிறது புரோட்டான். சோ இங்க நடந்த ரியாக்ஷன் எனக்கு ஆல்பா புரோட்டான் ரியாக்ஷன். சோ சூப்பர். இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? அப்ப இத மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், சூப்பரா ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இங்கனக்குள்ள ரியாக்ஷன் நேம் எழுதணும். இங்கனக்குள்ள நியூட்ரான் இருக்காங்க. சோ நியூட்ரான் ரியாக்ஷன், அதுக்கு முன்னாடி வரப்போறது யாருன்னு சொல்லி பாக்குறேன். சோ ஹியர் எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12. சோ 13 பிளஸ் 1 இந்த பக்கம் LHSல RHSல எனக்கு 14 இருக்கு, LHSல 12 இருக்கு. அப்ப மாஸ் நம்பர்ல 2 மிஸ் ஆகுது. அப்ப மாஸ் நம்பர்ல 2 மிஸ் ஆச்சுன்னா 2ன்னு சொல்லி போட்டுடலாம். இப்ப அட்டாமிக் நம்பர் வரலாம். இங்க 7 மட்டும் தான் 0. 7 பிளஸ் 0 7. இந்த பக்கம் 6. அப்போ 6 பேலன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 1 எனக்கு மிஸ் ஆகுது. அப்போ 1H2 வேற யாரும் கிடையாது, டியூட்ரான். இது டியூட்ரான் நியூட்ரான் ரியாக்ஷன். சோ அப்ப இங்க எனக்குள்ள ஆட் பண்ணி பார்த்தரலாம். 6 plus 1 7 7, 12 plus 2 14, 13 plus 1 14. கரெக்டா பேலன்ஸ் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் ஒன்னுக்கு நம்ம போகலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இங்க எனக்குள்ள என்ன கிடைச்சிருக்கு? 16 plus 2 18. 18ல 14 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும் உங்களுக்கு? பேலன்ஸ் 4 இருந்திருக்கும். அப்ப 4 வந்தாவே மேக்சிமம் 4 மாஸ் நம்பர்ல இருக்கிறது ஆல்பா பார்ட்டிகல் தான். பட் அப்ப அதுக்கு மாஸ் நம்பர் 4 இருந்தா அட்டாமிக் நம்பர் 2 இருக்கணும். செக் பண்ணிடலாம். சோ 8 plus 1 is becomes as 9. 9ல 7 போயிடுச்சுன்னா it is a 2 balancing. சோ கண்டிப்பா இது எனக்கு ஹீலியம் நியூக்ளியஸ் தான், ஆல்பா தான். அப்ப இங்கனக்குள்ள இருக்கிற பார்ட்டிகலுக்கு நேம் என்ன சொல்லுவீங்க? 1H2 is a டியூட்ரான். சோ இது டியூட்ரான் ஆல்பா ரியாக்ஷன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பசங்களா. சோ இந்த क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போறேன். சோ நெக்ஸ்ட் லித்தியம் 1H2. அதே லித்தியம் எனக்கு கிடைக்குது. அப்ப இங்க எனக்கு கிடைக்கிறது 1H1. சோ இங்க 1H2ங்கிறது டியூட்ரான், 1H1ங்கிறது புரோட்டான். சோ அப்ப இந்த ரியாக்ஷன் டியூட்ரான் புரோட்டான் ரியாக்ஷன். சோ நெக்ஸ்ட் பாருங்க, 7 14 அதோட ஆட் பண்றேன். சோ 14 is becomes as 15.
மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சும் இல்ல. அதே மாதிரி அட்டாமிக் நம்பர்ல 7 + 1 8, இங்கேயுமே 8 ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஈக்குவேஷன் ப்ராப்பரா ஈக்குவல்பிரியம் ரீச் பண்ணிடுச்சு. மேல மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சும் இல்ல, அட்டாமிக் நம்பர்ல எந்த சேஞ்சும் இல்ல. எந்த சேஞ்சுமே இல்லாதது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமா. சோ அப்ப இந்த இடத்துல திஸ் இஸ் அ புரோட்டான் அண்ட் காமா ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கறத சொல்லிடலாம். சோ நெக்ஸ்ட் ஒன்க்கு நம்ம மூவ் பண்ணலாம் பசங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்கனக்குள்ள அதே லித்தியம் எனக்கு கொடுத்துட்டு இங்கனக்குள்ள ஒரு ஸ்பேஸ் எனக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. சோ இது இந்த ஸ்பேஸ்ல நீங்க என்ன வரும்னு கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இங்கனக்குள்ள எனக்கு இருக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஹீலியம். சோ 4 + 4 ஓகே 8, இங்கனக்குள்ள இருக்கிறது 7 தான். அப்ப 1, 2 + 2 4, இங்க 3. so this is a 1H1. அப்ப எனக்கு புரோட்டான் ஆல்பா ரியாக்ஷன். தென் ஆக்சிஜனுக்கு நம்ம போறோம். சோ ஆக்சிஜன்லயும் இதே மாதிரி நான் ஆட் அப் பண்றேன். ஆட் அப் பண்ணனா எனக்கு இங்கனக்குள்ள கிடைக்கிறது நியூட்ரான். சோ இங்க கிடைச்சிருக்கிறது புரோட்டான் நியூட்ரான் ரியாக்ஷன்ஸ் தான் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் செட்டப் கொஸ்டின்ஸ் நம்ம இங்கனக்குள்ள பாத்திரலாமா. சோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் இங்கனக்குள்ள வந்துட்டேன். சோ நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு நான் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். தாராளமா இதுல நீங்க நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு பெரிலியம்ல இருந்து டிராவல் ஆகுது 1H1. இங்கனக்குள்ள எனக்கு 1H2 போட்டாதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். சோ இது ஒரு புரோட்டான் டியூட்ரான் ரியாக்ஷன். அடுத்தது பாருங்க, we are taking the sodium and இங்கனக்குள்ள ஆல்பா பார்ட்டிகல் இருக்கு. இங்கனக்குள்ள நான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது 0N1 போட்டாதான் எனக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுது. சோ this is a neutron alpha particle reaction. ஓகே, நெக்ஸ்ட் ஒனுக்கு போலாம். அதே மாதிரி எனக்கு நைட்ரஜன் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, இது கால்சியம். 14 + 1 15, அப்போ 1 மிஸ் ஆகுது. 7, இங்க 6, அகைன் 1 மிஸ் ஆகுது. சோ அப்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நியூட்ரான் புரோட்டான் ரியாக்ஷன். தென் ஃபைனல் ஒன்க்கு இங்கனக்குள்ள வரேன். ஆக்சுவலி இது ஃபைனல் கிடையாது. இங்கனக்குள்ள நான் வரேன். இங்கனக்குள்ள காமா ரே தான். சோ வெளியில வந்தது காமா தான். பட் இருந்தாலும் 238ல இருந்து 239 சேஞ்ச் ஆயிருக்காங்க. அப்ப மாஸ் நம்பர் 1 92 அப்படியே தான் இருந்திருக்கு. அப்ப அகைன் இது நியூட்ரான். சோ இது நியூட்ரான் காமா ரியாக்ஷன்ஸ் தான் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. சரியா பசங்களா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு போலாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் பாருங்க, திஸ் இஸ் அ நியூட்ரான். ஓகே, அடுத்து இருக்கிறது 52ல இருந்து எனக்கு 53 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஓகே, 52ல இருந்து எனக்கு 53ன்னு சொல்லி மாறி இருக்குங்கிறத நான் இங்கனக்குள்ள அப்ளை பண்ணிக்கிறேன். சோ இங்கனக்குள்ள இப்ப 1, ஆனா 132, அதே 132, அப்ப மேல 0. அதாவது கீழே 0 வந்து அட்டாமிக் நம்பர்ல 0 வந்து மாஸ் நம்பர்ல 1 வந்ததுன்னா அது நியூட்ரான். பட் கீழே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வேற யாரும் கிடையாது, உங்களுக்கு எலக்ட்ரான் தான். நெகட்டிவ் சார்ஜுங்கிற சார்ஜ் டினோட் பண்றதுக்கு தான் -1 போடுவீங்க. இது ஒரு பீட்டா நெகட்டிவ் ரியாக்ஷன். பீட்டா நெகட்டிவ் ரியாக்ஷனா இருந்தா அட்டாமிக் நம்பர்ல 1 ஆட் அப் ஆகும் ஃபார் பீட்டா நெகட்டிவ் ரியாக்ஷன். பீட்டா பாசிட்டிவ் ரியாக்ஷனுக்கு தான் அட்டாமிக் நம்பர்ல 1 சப்ராக்ட் ஆகும். கன்ஃபியூஷன்ஸ் அந்த சைன்ஸை வச்சு பண்ணிக்க கூடாது. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, புரோட்டான் காமா, ஆனா 1 ஆட் அப் ஆயிருக்கு. பட் எனக்கு மாஸ் நம்பர் அப்படியே தான் இருக்கு. சோ திஸ் இஸ் a நியூட்ரான். சோ காமா நியூட்ரான் ரியாக்ஷன்ஸ். சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற ஒரு ரியாக்ஷனுக்கு வந்துட்டோம். சோ இந்த இடத்துல டியூட்ரான் எனக்கு இருந்திருக்கு. முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ டியூட்ரான் எனக்குள்ள 1H2 அப்படிங்கறத எழுதியாச்சு. சோ 25, இங்கனக்குள்ள 26, அப்ப 1, 12, இங்கனக்குள்ள 0. அவ்வளவுதான், பேலன்ஸ் பண்ணியாச்சு. சோ நியூட்ரான் டியூட்ரான் ரியாக்ஷன். சோ இப்படிதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரியாக்ஷன்ஸ் எழுதணும். அந்த ரியாக்ஷன்ஸ்ல என்னென்ன பார்ட்டிகல் கம்பல்சரி வரணுங்கிறத நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டு சொல்லிட்டேன் பசங்களா. அந்த பார்ட்டிகளை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது பீட்டா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான். சோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ப்ராப்பரா அப்ளை பண்ணி கொண்டு வந்துருங்க. சரிங்களா. சோ எல்லாத்தையுமே நம்ம பக்காவா கிளியர் பண்ணியாச்சு. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். சோ கான்செப்ட்ஸ்ல பார்ட்டிகல்ஸை படிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க.